வணக்கம். நான் விஆ டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை நம்ம வீட்லேயோ அந்த வேர்டை வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஸ்டோரி எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லும் போது எத்தனை பேருக்கு இதுக்கு மீனிங் தெரியும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டெகிரிட்டின்ற வார்த்தை தனியாகவே வராது, ஃபாலோடு பை ஹானஸ்டின்ற வார்த்தையும் சேர்ந்து வரும். ஸோ ஹானஸ்டி அப்படின்னாலே என்னது? உண்மைத்தன்மை, அப்படி தானே? அப்போ இன்டெகிரிட்டியும் ஹானஸ்டியும் ஒன்று தான் சொல்லி நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரியோட எண்டில் இதோட டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் ரூமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து அவங்க கிளாஸ் ரூமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த இன்டெகிரிட்டி அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே வந்து சீட்ஸ் கொண்டுட்டு வர்றாங்க, விதைகள், சரிங்களா? அந்த மாதிரி சீட்ஸ் கொண்டுட்டு வந்து எல்லா அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே அவங்க வந்து சீட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த சீட்ஸ் வந்து யாருக்கு வந்து அவங்க ஒரு டைம் லிமிட்டும் கொடுக்குறாங்க. டைம் லிமிட் கொடுத்து அடுத்த அந்த ஒரு 1 வீக் அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு 1 வீக் அப்புறம் அந்த சீடு வந்து எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு வந்து 2 விஷயம் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட பிளான்ட், அதாவது அந்த சீடு வந்து க்ரோ ஆகிட்டா அது உங்களுடைய பிளான்ட் தானே. அந்த பிளான்ட்டை நீங்கள் வந்து எப்படி வளர்க்குறீங்க, அதை நீங்கள் வந்து எப்படி வந்து டெய்லி வந்து அதுக்காக வாட்டரிங் எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் அதை எப்படி பொறுப்பாக வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த 2 விஷயத்த பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஈகராக, அப்புறம் இன்னொன்றும் சொல்லிடுறாங்க, அந்த பிளான்ட்டுக்கு உங்கள் பேர் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ வேகமாக என்ன பண்ணுறாங்க, அந்த டீச்சர்கிட்டேருந்து சீடு வாங்கி அவங்களுக்கு கொடுத்த இடத்துல அந்த சீடை வந்து பிளான்ட் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் டெய்லி என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் அதுக்கு தேவையான வாட்டரிங், மேன்யூர் எல்லாமே வந்து போடுறாங்க. இப்படி போட்டு அந்த சீடை வந்து பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, யாருமே அந்த சீடை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதாவது குட்டி குட்டி பூ, அப்படி பூத்தொட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டில் தான் அது வச்சுருக்காங்க. இருந்தால் கூட யாருமே வந்து அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி அந்த கண்டிஷனும் இதாகிட்டே இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சீட்ல இருந்து எந்த க்ரோத்துமே வரவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இல்லை இந்த டீச்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த தொட்டியை வந்து இந்த ஃப்ளவர் பாட்டை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய், ஏன்னா நம்ம 1 வீக் ப்ராப்பராக வந்து இதுக்கு நம்ம வந்து மேன்யூர் உரம் போட்டிருக்கோம், தண்ணி ஊற்றிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனாலும் இதில் வந்து க்ரோத்தே வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தன்னு சொல்கிறத விட ஒரே ஒரு குழந்தைய தவிர அந்த கிளாஸ் ரூமில் இருக்க அத்தனை பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டாங்க. என்னன்னா, இன்னைக்கு நீ அந்த ஃப்ளவர் பாட்டை எடுத்துகிட்டு போ, நான் சார்கிட்ட சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நீ எடுத்துகிட்டு போ, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு டீச்சர் வந்து டீச்சருக்கு தெரியாமலே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அவர் கொடுத்துருக்க டைமுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வச்சிருந்த ஃப்ளவர் பாட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் இருந்து ஒரு நல்ல க்ரோ ஆன ஒரு ஃப்ளவர் பாட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. இதை வந்து டீச்சர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து அவங்க சொன்ன டைம் அப்போ தான் வந்து கரெக்டாக ஒருத்தவங்களுடைய பிளான்ட்டும் எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னு அவங்க பார்க்குற டைம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அப்சர்வேஷன் பண்ணும்போது ஒரே ஒரு குழந்தையோட அந்த ஃப்ளவர் பாட் மட்டும் எதுவுமே முளைக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. அப்போ அட் த எண்ட் ஆஃப் த என்ன சொல்கிறது, இந்த ரிசல்ட் வரப்போகுது. அவர் சார் கொடுத்த டைமும் வந்து முடிய போகுது. ஸோ அந்த முடிஞ்ச அன்னைக்கு இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரோட ஃப்ளவர் பாட்டையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னால் அத்தனை ஃப்ளவர் பாட்டும் டிஸ்பிளேக்கு வைக்கிறாங்க. டிஸ்பிளேக்கு வைக்கும் போது எல்லாருக்கும் ஒரே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அது சின்ன குழந்தைங்க, அவர் கொடுத்த சீடு வந்து என்ன பிளான்ட் ஆகும்னு கூட அவங்களுக்கு சரியாக தெரியாது. அவங்களால எவ்வளோ பெரிய செடி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் செடி வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சில செடியில் பூ இருக்குது, சில செடியில் காயே இருக்குது. பெருசாக குட்டி ஃப்ளவர் பாட்டாக இருந்த ஒரு இது என்ன ஆயிடுது, பெரிய ஃப்ளவர் பாட்டே கொண்டு வந்து வச்சிடுறாங்க. வித் பேரண்ட்ஸ் ஹெல்ப்போட. இதை ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து அண்டர்லைன் நோட்டீஸ் பண்ணுங்கள்.
இதில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவ கொடுக்குறப்ப அந்த சீடை எப்படி பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி அப்படியே இருக்குது. இந்த சாரும் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, ஒன்றா வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே வரும்போது எல்லாருக்கும் வந்து இந்த யாருக்குமே வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கும்ல. என்னன்னா எல்லாருக்கும் வந்து வேற வேற மாதிரி நல்லா பெருசு பெருசா வளர்ந்துருக்கு. நம்மளுக்கு மட்டும் அது வளரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட் மட்டும் என்ன பின்னாடி பின்னாடி வந்து ஹெசிடேட் பண்ணி அந்த சார் முன்னாடி வந்து அவர் பிளான்ட் அந்த ஃப்ளவர் பாட்டை கொண்டே போகவே இல்லை. கடைசியில் சார் வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபைனலாக இந்த ஒரு குழந்தையோட ஃப்ளவர் பாட்டை மட்டும் லாஸ்ட்டாக வர்றாங்க, கூப்பிடுறாங்க. என்ன நீ மட்டும் வரவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா, அந்த குழந்தை வந்து எல்லாரும் முன்னாடி ஒரு மாதிரி ஏதோ குற்றம் செஞ்ச மாதிரி வந்து ஒரு பயத்தோட வருது. பயத்தோட வந்து ஏன்னா அதுக்குள்ள ஒரு 2-3 விதமான வித்தியாசமான நினைப்புகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து சரியாக தானே வந்து பிளான்ட் பண்ணோம், சீடை கரெக்டாக தானே பிளான் பண்ணோம், சார் சொன்ன அளவு தானே நம்ம தண்ணி ஊற்றினோம், சார் சொன்ன அளவு தானே நம்ம மேன்யூர் போட்டோம், ஆனாலும் நமக்கு வரவே இல்லையே, நமக்கு இந்த அளவுக்கு க்ரோ ஆகவே இல்லையே அந்த பிளான்ட்டுன்னு சொல்லி அதுக்குள்ள 1008 கேள்வி அந்த சின்ன குழந்தையோட மனசுக்குள்ள. பட் இருந்தாலும் கூட அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் எனக்கு அது முளைக்கல, அது வந்து வரலை அப்படின்னும் போத என்ன ரிசல்ட்டோ அதை நம்ம கொண்டு போய் காமிப்போன்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும் தானே. அந்த தைரியம் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. பட் ஆனால் ஒரு கொஸ்டினபிள் தைரியமா இருக்குது. என்னன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அதுக்கு 1008 மனசுக்குள்ள வந்து ஒரு ஆன்சைட்டி, 1008 கேள்விகள். பட் இருந்தாலும் கூட தன்னோட நிலையில இருந்து அந்த குழந்தை மாறவே இல்லை. ஸோ அந்த ஃப்ளவர் பாட்டை எடுத்துகிட்டு போகுது. எல்லா பிள்ளைகளும், எல்லா ஃப்ரெண்ட்ஸுன்ற விட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு பாரு உனக்கு மட்டும்தான் வந்து இந்த ஃப்ளவர் பாட்டிலேருந்து ஒரு சின்ன இலை கூட வரவே இல்லை, எங்களுக்கெல்லாம் பாரு எவ்வளோ பெரிய மரம் அளவுக்கு பெருசு பெருசாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அந்த அந்த குழந்தைய வந்து கேலி பேசுகிறாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இந்த இதோட இந்த ஆக்டிவிட்டியோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அனௌன்ஸ் பண்ணோன்னே மற்ற எல்லாருக்கும் ஒரே என்ன சொல்கிறது, சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டு இதாயிருது. அந்த டீச்சர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள கூட மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க. என்ன இந்த டீச்சருக்கு அறிவே இல்லை, எல்லாரோட பிளான்ட்டும் எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, என் பிளான்ட்டை சொல்லாட்டினாலும் பரவாயில்லடா, ஓன் பிளான்ட்டையாவது சொல்லியிருக்கலாம், ஓன் பிளான்ட்ல நல்ல கலர்ஃபுல் ஃப்ளவர் இருக்குது, ஓன் பிளான்ட்ல ஃப்ரூட் இருக்குது இப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள வந்து பெரிய ஒரு போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு இந்த ஃப்ளவர் பாட்ல இருந்து ஒன்றுமே வளராத குழந்தைக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்போதான் அந்த டீச்சர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் கொடுத்த சீடு வந்து ஆல்ரெடி பாயில் பண்ண சீடு. பாயில்டு சீடு என்றைக்குமே முளைக்காது, அப்படி தானே. ஏற்கனவே வேக வச்சு கொடுத்த ஒரு சீட்டில் இன்னொரு அந்த நியூ பிளான்ட் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ அதனால் பாயில்டு சீடு தான் வந்து அந்த டீச்சர் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்தாங்க. அப்போ அந்த பாயில்டு சீடோட ரிசல்ட் எப்படி இருக்கும், கண்டிப்பாக பிளான்ட்டாக அது க்ரோ ஆகாது தானே. ஆனால் அப்போ இவங்க எல்லாருமே அந்த கிளாஸே யூனிட்டியாக என்ன பண்ணியிருக்கு, தப்பு பண்ணியிருக்கு. அந்த தப்பை மறைக்கிறதுக்கு கரெக்டாக நடந்த அந்த குழந்தையவே என்ன பண்ணுறாங்க, செல்ஃப் டவுட் பண்ண வைக்கிறாங்க. தென் அந்த குழந்தையும் வந்து என்ன ஆகுது, அவக்குள்ளேயே வந்து ஒரு விதமான கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஏன் நமக்கு மட்டும் வரல, ஏன் நமக்கு மட்டும் வரல. அந்த குழந்தையும் நினச்சிருந்தா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு டீமாக என்ன பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம்ல. அவங்க தான் டேர்ன் போட்டு நீ இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ, நான் எனக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு பண்ணாங்கல்ல. பட் அந்த குழந்தை அந்த சிச்சுவேஷன்லேயும் தன்னோட நிலையிலேருந்து அது மாறவே இல்லைல்ல. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஹானஸ்டிக்கும் இன்டெகிரிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹானஸ்டி அப்படின்னு சொல்லும் போது நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அடுத்தவங்களுக்காக ஒரு சில சிச்சுவேஷனில் மட்டும் நான் நேர்மையாக இருக்கிறதுக்கும், வாழ்நாள் பூராமே என்னோட செல்ஃப் மனசாட்சிக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக என்னோட வேல்யூஸ், அதாவது நான் எப்பயுமே ஒரு மாரல் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ என்னை யாரும் கவனிச்சாலும் சரி, என்னோட சுற்றி இருக்கிற சொசைட்டி என்ன பண்ணாலும் சரி, நான் என்றைக்குமே நேர்மையாகவும் உண்மையாகவும் தான் இருப்பேன்றத அந்த ஒரு குழந்தை ப்ராப்பராக அந்த இன்டெகிரிட்டின்ற வேல்யூவை அது ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ இன்டெகிரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது தன்னுடைய மனசாட்சின்றதை தாண்டி
உங்களுக்கு தப்பு செய்கிற சந்தர்ப்பங்கள் 1008 கிடைச்சால் கூட யாருமே உங்களை கவனிக்கல, அதனால நான் தப்பு செஞ்சுக்கிறேன், இந்த ஒரு தப்பு தானே அப்படின்னு அந்த குழந்தை எந்த சான்ஸுமே எடுக்காம நம்ம எப்பயுமே தன்னோட வேல்யூவில் இருந்து நம்ம மாறவே கூடாது அப்படின்றதான் இன்டெகிரிட்டி. ஸோ எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் இந்த இன்டெகிரிட்டி அப்படின்ற அந்த மாரலை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வந்து என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே தான் போவோம். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.